கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபரா யுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும், இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாகவும் தல புராணம் கூறுகிறது. தனக்கும் 5 தலைகள் இருப்பதாகவும், சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது. வந்திருப்பது தனது பதியே என நினைத்த பார்வதி தேவி பிரமனை வணங்கி அவனுக்கு பாத பூசை செய்தாள். அவ்வமயம் சிவபெருமான் வந்து சேர்ந்திட பார்வதி தனது தவறை உணர்ந்தாள். பின்பு பிரம்மனுக்கு தண்டனை அளிக்க உறுதி கொண்டு பெருமானை வணங்கி, சுவாமி, இவன் தங்களைப் போன்று உள்ளான். அறியாமல் நான் செய்த பூசைக்கு இவன் மறுப்பேதும் தெரிவிக்கவில்லை. பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டிக்கொள்ளட்டும். உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டுவிடும். நீ பித்தனாக அலைய கடவாய் என்று சாபமிட்டு விடுகிறார். ஆனால் விரைவில் சிவன் மனம் வருந்தினார். பாவத்தை போக்க பிரம்மா சிவனிடம் அலைந்து திரிந்த சந்நியாசியாக மண்டை ஓட்டில் உணவு பிச்சை எடுக்குமாறு கூறினார். இதனால் அவரை பிரம்மஹத்தி தோஷம் பற்றிற்று. தனது கணவனின் தலையை கொய்திட காரணமாயிருந்த பார்வதியை நோக்கி, நீ செடி கொடிகளை அணிந்து கோர ரூபமாய் கானகத்தில் அலைந்து திரிக என்று சபித்தாள். பிரம்மஹத்தியால் பீடிக்கப்பட்ட சிவபெருமானின் கையில் விழும் உணவை பிரம்ம கபாலம் புசிக்கத் துவங்கியது. பார்வதி தேவி மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டு சாப விமோசனத்திற்கான வழியை கேட்டள். தாண்டகாருண்யம் தீர்த்தத்தில் சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் என மகாவிஷ்ணு கூறுகிறார். பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். இதனால் உண்ண ஏதும் கிடைக்காமல் இறைவன் பசி, தாகத்தால் காடு, மலையெல்லாம் அலைந்து திரிந்தார். சிவபெருமானுடன் பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார். அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறார். இரவு ஆகிவிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார். பின்னர் சிவபெருமானுடன் சென்று தண்டகாருண்யத்தை அடைந்து அங்குள்ள மயானத்தினருகில் ஒரு தீர்த்தமுண்டாக்குமாறு கூறினாள். சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கினார். அத்தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று இன்றும் வழங்கப்படுகிறது. மகாவிஷ்ணு பார்வதிக்கு ஆலோசனை கூறுகிறார். சிவபெருமான் வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிடு. பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டுவிடும். 2வது உருண்டையையும் போடு. அதையும் அந்த தலை சாப்பிட்டுவிடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு. உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்துவிடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார். அதன்படியே பார்வதி செய்ய சம்மதிக்கிறார். பார்வதி தங்கியிருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே, பிச்சாந்தேகி என்று கேட்கிறார். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி 3 கவளங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்துச் சென்று சுடுகாட்டில் தங்கியிருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டு வருகிறார். சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசி கொண்டு படுத்து தூங்குகிறார். மறுநாள் காலையில் பார்வதி 3 கவளங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வருகிறார். அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறார். அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது. 2வது உருண்டையையும் போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது. 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறார். உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறார். பின்பு அதனையடுத்து மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டாள். அப்போது பார்வதி தேவியின் கோர உருவம் அவளை விட்டு விலகியது. அந்த திருவுருவமே அருள்மிகு அங்காளம்மன் ஆகும். கபால மாலை தரித்து கோபத்துடன் விளங்கிய அங்காளம்மனை சாந்தம் செய்து, மதியில்லாத காரிருள் நாளில் உனதருள் வேண்டி மக்கள் வருவர்.
நீ இவ்விடத்தே எழுந்தருளியிருந்து அவர்களுக்கு அருள் செய்து வருக என்று பார்வதி தேவி கூறியருளினாள். அதன்படி அங்காளம்மனும் பிரம்மஹத்தி தோஷத்தைத் தாண்டிய பெருமான் தாண்டேஸ்வரர் எனும் திருப்பெயருடனும் அவ்விடத்து எழுந்தருளியிருந்து அங்கு வந்து வணங்கும் உயிர்களுக்கு கருணை செய்து வரங்களை அருளி வருகின்றனர். பிரம்மஹத்தி தோஷம் கொண்ட சிவன் பூங்காவனத்தாயின் இருப்பிடமான மலையனூருக்கு வந்து இரவில் தங்கியதால் அந்த இரவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுவதாக கூறுவர். தனிச்சிறப்பு: சிவராத்திரிக்கு மறுநாள் பூரண அமாவாசை தினம் இந்நாளில் அனைத்துவித மூல சக்திகளான 63 சக்திகளும் 9 நவசக்திகளாகி 7 சப்த சக்திகளாகி 5 பஞ்ச சக்திகளாக திகழ்ந்து முப்பெரும் தேவியராக விளங்கி ஒன்று திரண்டு எழுந்த முழு சக்தியாக விளங்கிடும் நாள் சிற்சக்தி என்ற ஒரே சக்தியாக, ஓம் சக்தி என்ற ஓங்கார சக்தியாக ஆவிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் பொதுவாக சூறையிடுவதாக உணவு வழங்குவதாக கருதப்படுகிறது. ஆகையால் ஓம் சக்தி என்ற சிற்சக்தியான அங்காளியால் இறைக்கப்படும் உணவை சாப்பிட ஆவிகளும் ஆன்மாக்களும் கீழே இறங்கும்போது அங்காளியானவள் ஆவி ஆன்மாக்களை தலைகளாக கருதி அவற்றை ஒவ்வொன்றையும் எலுமிச்சை பழத்தை ஊசியில் கோர்த்து மாலையாய் அணிவிப்பதைப் போன்று தலைகளால் மாலை கோர்த்து தலைமாலை சூடிய அங்காளியாக விளங்குகிறாள். மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மஹத்தி நீங்கிய இடமாக கருதப்படுவதால் அமாவாசை தோறும் தொடர்ந்து 3 முறை வருகை தந்தால் அவர்களை பிடித்துள்ள பிணிகள், தோஷங்கள், வைப்பு, ஏவல், பில்லி, சூனியம், காட்டேரி, சேட்டை எதுவாயினும் அம்மன் திருவருளால் தானாக விலகுகிறது. இத்திருக்கோயிலின் சிறப்புகளாகும். இத்திருக்கோயிலுக்கு ஒருமுறை வருகை தந்து தங்கள் எண்ணத்தை அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டியது வேண்டியபடி நடக்கிறது. இத்திருக்கோயில் இளங்கோயில் வகையைச் சேர்ந்தது. சுயம்பு புற்று அம்மன் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது. திருவிழாக்கள் அமாவாசை தோறும் நள்ளிரவு 11 மணிக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று தொடங்கி 7ஆம் நாள் தேரோட்டத்துடன் கூடிய பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது. இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகிறார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும், ஆங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம் மண் என்றும் ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றார். அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றனர். ஆனால் முடியவில்லை. முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்கின்றனர். மகாவிஷ்ணு, தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்கள். அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன். அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தணியும் என்று கூறுகிறார். அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும், தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர் சீலைகளாகவும், மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார். மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர். அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்தனர். அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடுதான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரமளிக்கப் போவதாக கூறினார். அதன்படி இன்றும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார். என் சேனலை கண்காணிக்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஆதரிக்கவும்.